ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ட்ரீடம் அப்படின்ற ஒரு படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம கதாநாயகன் ஒரு புது போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயாக வந்து போகிறாரு. ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு கேஸுமே வந்து ஃபைல் ஆகலை, எந்த ஒரு குற்றமுமே வந்து அந்த ஊரில் வந்து நடக்காம தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஒரு அமைதி பூங்காவாகவே அந்த ஊர் வந்து இருக்குது. ஸோ அங்கே நம்ம ஹீரோ வந்து புதுசாக வந்து எஸ்ஐயாக வந்து ஜாயின் ஆகிருக்காரு இல்லையா. ஸோ அவர்கிட்டையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸாக தான் வந்து பழகுறாங்க. நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு வேலையாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து அமைதியாக அவரோட வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காரு. பட் ஆனால் அது எல்லாமே ஒரு நாள் மாறப்போகுது அப்படிங்கிறது வந்து அப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரியாம தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த ஊரில் தொடர் கொலைகளும் குற்றங்களும் இப்போ அடுத்தடுத்து அந்த ஊரில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவுக்கு வந்து ப்ரெஷரும் வந்து அதிகமாகுது. கேஸை எடுத்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலாக நம்ம ஹீரோ அந்த குற்றப்பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கிளைமேக்ஸ்லாம் எப்படிலாம் போயிட்டு வந்து முடியுது அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய ஸ்டோரியாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு படம் தான். அண்ட் மெயினாக வந்து மலையாள படம். ஸோ இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து அவைலபிளாக இருக்குது. மெயினாக இந்த படத்தோட ஸ்டோரிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரியை தான் வந்து எடுத்துருந்துருக்காங்க. பட் ஆனால் இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராகவும் படத்தில் நிறைய போர்ஷன்ஸ் வந்து போகும். இந்த படம் ஆரம்பிக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக அந்த ஸ்டோரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்து சொல்லிகிட்டே வந்து வந்திருந்தாங்க. மெயினாக அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அமைஞ்ச ஊர், ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர், ஸோ ஒரு அமைதியான ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வந்து காமிச்சிருந்துருக்காங்க. இப்போ அந்த ஊரில் அடுத்தடுத்து கொலைகள்லாம் நடக்குது, குற்றங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறப்போ வந்து ஹீரோ என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஹைப் மொமெண்ட்டும் வந்து அங்கங்கே வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஊரில் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடக்குது, அதை எப்படி வந்து ஹீரோ வந்து கண்டுபிடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸும் வந்து அங்கங்கே வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாயிண்ட், ஸோ கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓரளவுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்விஸ்ட்டை தான் வந்து விட்டுருந்துருக்காங்க. நல்ல ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லுவேன். பட் ஆனால் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் நீங்கள் படத்தை உன்னிப்பாக வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியும். மற்றபடி வந்து அந்த ட்விஸ்ட்டுங்கிறது ரசிக்கும்படியாக இருந்தது. ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்விஸ்ட்டாக தான் வந்து இருந்தது. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாகவே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லுவேன். அந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண விதம், அதே மாதிரி வந்து இவங்க இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போன விதமும் வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் ஹீரோவாக ஷேன் நிகாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தோட ஸ்டார்டிங் சீன், ஓப்பனிங் சீனில் அவர் எந்த அளவுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஹாப்பியாக போயிட்டு வந்து ஜாயின் ஆகிறாரு. அண்ட் உள்ளே வந்து ஒரு சில குற்றங்கள் நடக்கும்போது அதை ஒரு மாதிரியே பதட்டத்தோடு அவர் அணுகிற விதமும், அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸில் ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் ஆக்ஷன் வைஸ் வந்து அவர் பண்ண விதமும் வந்து நல்லாவே வந்து பர்ஃபெக்டாகவே வந்து பொருந்திருக்காரு அப்படின்னே வந்து சொல்லுவேன். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே மாதிரி வந்து சப்போர்ட்டிங் காஸ்ட்லையும் எல்லாருமே வந்து நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் வந்து நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே எலிவேட் பண்ணி வந்து காமிச்சு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து வந்திருக்கு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் தமிழ் டப்பிங் குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. டியூரேஷன் வைஸ் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ஓடக்கூடிய ஒரு படம் தான். ஸோ அதனால் வந்து பெருசாக போர் அடிக்கிற மாதிரியான சீன்ஸ் வந்து எங்கேயுமே அந்தளவுக்கு பெருசாக வந்து இல்லை. பட் இந்த படத்தில் என்ன எனக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆயிருந்தது அப்படின்னா, ஒன்ஸ் வந்து அந்த குற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குதுல்ல, ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து போகுது. ஸோ அந்த போர்ஷன்ஸ் வந்து ஒரு மாதிரியாக வந்து இழுத்து தள்ளிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து வந்தது. ஒரு மாதிரியே ஜவ்வாக போகிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் அந்த படத்தில் அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குது. ஒரு டைமுக்கு மேலே அவங்களுக்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது வந்து புரியாத மாதிரி தான் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கொண்டு போயிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் ½ an hourல ஆனால் அந்த ஒரு நான் சொன்ன ஒரு ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. பட் அது வரையுமே படம் கொஞ்சம் வந்து வளவள கொலவலம் தான் வந்து போகுது. ஸோ அது வரையும் கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து பார்த்து தான் நீங்கள் ஆகணும். அண்ட் படத்தில் அங்கங்கே ஸ்லோனஸான சீன்ஸும் வந்து இருக்குது. லேக் ஆகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன், லைட்டாக வந்து ஸ்லோவாக போகிற ஒரு சில சீன்ஸும் வந்து இருக்குது. ஸோ ஆனால் அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்க்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து முடிச்சிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் ஆல்ரெடி படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்குறேன்னா வந்து பார்க்கலாம். மற்றபடி வந்து பெருசாக டிசப்பாயின்மெண்ட் வந்து ஆக மாட்டீங்க. ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு படம் தான் இந்த ஒரு கிரைம் த்ரில்லர் படம். அண்ட் இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருந்திருக்கோம். மெயினாக இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்குறேன்னா பாருங்கள். அண்ட் ஃபைனலாக நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டீசென்ட் வாட்ச் கேட்டகரியில் தான் அந்த படத்தை கொண்டு போய்ட்டு வந்து வைப்பேன். ஸோ ஒரு டைம் பாஸ் கேட்டகரிக்கு இந்த படத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோ இன்னொரு விமர்சனத்தோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.